வாய்ஸ் மாடுலேஷன். இந்த வாய்ஸ் மாடுலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது சரியான விதத்தில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி ஏற்ற இறக்கத்தோடு பேசுறது. இது நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சில நேரங்களில் ஒரு கம்பெனி மாதிரியான இடத்துல நம்ம இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, ஓ அப்படியா, இப்படி சொல்லும்போது அதை சொன்னவங்களுக்கே ஒரு மாதிரி சப்பு நேரம், என்னடா இவங்கிட்ட போய் இதை சொன்னேன் பாரு, ஓ அப்படியா இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே பேசும்போது அப்படி ஒரு ஃப்ளாட்டாக அப்படி பேசாமல் வாய்ஸில் ஒரு ஏற்ற இறக்கத்தை, ஒரு வாய்ஸ் மாடுலேஷனை நீங்கள் பேசி பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்கள் கூட நிறைய பேர் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால் நீங்கள் பேசும்போது இந்த வாய்ஸ் மாடுலேஷன் பயன்படுத்தி பேச பழகுங்க. இது நிறைய பேரை உங்களிடத்துல ஈர்த்து கொண்டு வரும். பீயிங் கைண்ட், கனிவோடு இருக்கிறது. ஸோ இந்த கனிவோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேறெவர் பீப்புள் ஆர் தேர் வில் பி கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட எல்லா விஷயத்துலையும் ஒத்த சிந்தனை இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கம்பெனி மாதிரியான இடத்துல நிறைய நபர்கள் இருக்கும்போது அங்கே எந்த அளவுக்கு வேறு மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் பல நேரங்களில் ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தருக்கு புரியாது, ஒருத்தர் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்மளுடைய கருத்துக்கு ஒருத்தர் மாற்று கருத்து அந்த மாதிரி வரும்போது பல நேரங்களில் இந்த கோபம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வர்றது சாத்தியம்தான். ஆனால் உங்களுக்கு கோபம் வருது அப்படிங்கிறதுக்காக அல்லது உங்களுக்குள்ள ஒரு இரிட்டேஷன் இருக்குது, எரிச்சல் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை அப்படியே பிளாஸ்ட் பண்ணி அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உங்களுடைய உறவுகள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கனிவோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கன்சர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனிவோடு வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி அக்செப்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கனிவோட பிஹேவ் பண்ணுறதை அவங்க பார்த்து உங்கள் மேலே அவங்க ரெஸ்பெக்ட் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கூட பழகணும் அப்படின்னு சொல்லி கூட நினைப்பாங்க. உங்களை கட் பண்ணி விட மாட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. God bless you.